ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நிலம் இல்லையா? கவலை வேண்டாம். தமிழக அரசே உங்களுக்கு நிலமாகுவதற்காக ரூ. 5,00,000 வந்து பணம் கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க? இது எப்படி நீங்கள் வந்து வாங்கணும்? என்ன தகுதி இருந்தால் வாங்க முடியும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணணும்? எங்கே போயிட்டு இதை சப்மிட் பண்ணி நீங்கள் நிலம் வாங்கலாம்? அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து முழு தகவலும் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது இந்த திட்டத்தின் பெயர் என்னென்னா, மகளிர் நில உரிமை உடைமை திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழக அரசு சார்பாக தாட்கோ மூலியமாக வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிட பழங்குடி வகுப்பினை சார்ந்த பெண்களுக்கு முக்கியமாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இல்லைன்னா ஆண்களுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தகுதி. மேலும் பார்த்தீங்கன்னா 18 முதல் 55 வரை உடையவர்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதற்கு முன்பாக தாட்கோவில் எந்த ஒரு மானியமும் பெற்றிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே நன்சைன் நிலமா இருந்தால் 2.5 ஏக்கராவும், புன்சைன் நிலம் வாங்குற மாதிரி இருந்தால் 5 ஏக்கரா வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கக்கூடிய தொகையில் இருந்து உங்களுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 5,00,000 வரையும் உங்களுக்கு வந்து தமிழக அரசிடமிருந்து மானியம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கிய குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடந்த 5 ஆண்டு வரைக்கும் நீங்கள் நிலம் வச்சிருந்து விற்றுட்டு இப்போ 5 ஆண்டு கழிச்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பேரில் நிலமே இருக்கக்கூடாது. அதான் வந்து கான்செப்ட்டு. மேலும் நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் வந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களோட பேரில் தான் இருக்கணும். அதில் முக்கியமாக விவசாயம் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். வேறு எந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நான் பண்ணிடுறேன். நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். 2வது உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட். 3வது ஆதார் அட்டை, வங்கி கணக்கு, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். இது 5 இருந்தாலே போதும். நீங்களே விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஸோ இதை எங்கே போய் நான் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் வழியாக கூட விண்ணப்பம் செய்யலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.tatco.com அப்படின்ற இணையதளத்தில் போய் நீங்களே விண்ணப்பம் செய்யலாம். அப்படி முடியல அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் கூட நீங்கள் அணுகி வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். ஸோ அதுவும் முடியல உங்களுக்கு அப்படின்ன பட்சத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தாட்கோ மேலாளரை அணுகி இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்ககிட்டயே கூட விண்ணப்பம் செய்யலாம். இது அனைத்துமே தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்சை நிலம் அல்லது புன்சை நிலம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் முழுக்க முழுக்க விவசாயம் மட்டும்தான் செய்யணும். விவசாயத்தை தாண்டி நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய நிலம் வந்து மீண்டும் வந்து கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் சரிவர சப்மிட் பண்ணணும். மேலும் அரசு கொடுத்த நெறிமுறைகளை பின்பற்றி அதன் அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து நிலம் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க தாட்கோ மானியத்தினால் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும். எஸ்சி, எஸ்டி மற்றும் பழங்குடி வகுப்பினை சார்ந்த பெண்களுக்கு குறிப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுவரை நீங்கள் நிலம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தீங்க, அருகில் இருக்கக்கூடிய தாட்கோவை அணுகி நீங்கள் வந்து இந்த ஒரு சப்சிடியை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது போன்ற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.